அந்த சொல்ல நம்ம எந்த அளவுக்கு கேட்க தயாராக இருக்கிறோம் பாருங்க. எல்லாருமே ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை பிடிச்சி அதுல லட்சக்கணக்கான முறையில செலவு பண்ணி அந்த ஏசி மஹால்ல வச்சு அதுல செலவு செஞ்சு அதுல ஒரு நம்ம திருப்தியை பார்க்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க? நிக்காஹிலே ஆக பரக்கத்து பொருந்திய நிக்காஹ் என்ன அப்படின்னா, அந்த நிக்காஹ்ல எந்த நிக்காஹ்ல ரொம்பவும் குறைவாக செலவு செய்யப்படுமோ அந்த நிக்காஹ் தான் என்ன நிக்காஹ்? ஆக சிறந்த பரக்கத்து பொருந்திய நிக்காஹ். நம்ம எல்லாருமே துவா செய்யறாங்க, பாரக்கல்லாஹு லனா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்காக துவா செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா எங்களுடைய மன வாழ்க்கையில பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரக்கத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா பரக்கத்து எதுல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், பரக்கத்து யாருடைய புறத்தில் இருந்து இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து தான். அந்த அல்லாஹ் தஆலா நபியுடைய சொல்லுல என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா பரக்கத்து வச்சிருக்கான். நபியுடைய சொல்லு என்ன அப்படின்னா, நிக்காஹிலே ஆக சிறந்த நிக்காஹ் என்ன அப்படின்னா, அதாவது செலவுகள் குறைவாக செலவு செய்யப்படக்கூடிய நிக்காஹ்கள் தான் என்ன செய்ய அப்படின்னா ஒரு அல்லாஹ் தஆலா பரக்கத்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஆக மேலான பெரியார்களே சகோதரி, அந்த அடிப்படையில் மிகவும் அதாவது சாதாரணமான முறையில் இந்த நிக்காஹ் என்ன செய்யப்படுது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி கொடுத்துருக்கிறாங்களோ அதே முறையில். இன்னைக்கு பாருங்க, ஆடம்பரங்கள், எக்கச்சக்கமான ஆடம்பரங்கள் இதெல்லாம் செய்யறது இருக்குது. இது நம்ம மக்களை என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கண்ணியப்படுத்துறது, மக்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யறோம். இதை காட்டிலும் மக்கள் சந்தோஷப்படுவதை காட்டிலும் படைச்ச ரப்பை நபியுடைய சொல்லை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு இனிமையான வாழ்க்கையாக ஆகும். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன உங்களுடைய சட்டையில ஒரு அதாவது ஒரு கரையா இருக்குது, ஒரு அப்தருடைய கரை, வாசனுடைய கரை இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நேற்று தான் எனக்கு திருமணம் ஆச்சுன்னாங்க. என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்ன பாருங்க, மக்காவில் தான், அதாவது மதீனாவில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மதீனாவில் தான் இருக்கிறாங்க. மதீனா மெட்ராஸ் தொலைவெல்லாம் கிடையாது, அதே ஊர் தான், அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் கல்யாணம் முடிச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுநாள் தான் தெரியுது. அப்துல் ரஹ்மான் என்ன உங்களுடைய சட்டையில கரை அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலங்களாம், என்ன நான் இருக்கிறேன் என்கிட்ட நீங்க சொல்லலை, நீங்களாம் வழிகாட்டில இருந்தீங்க, உங்களுக்கு நான் வழிகாட்டி கொடுத்தேன், எனக்கெல்லாம் நீங்க சொல்லலையே அப்படின்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. என்னங்க இன்னைக்கு போனை பண்ணி சொல்றாங்க, ஒரு பத்திரிக்கை பாருங்க, ஒரு பத்திரிக்கை கூட வைக்க முடியலங்க, ஒரு பத்திரிக்கை கூட அடிக்க முடியலங்க அப்படிலாம். அதாவது போன் ஒரு வீடை தேடி வந்து சொல்றதை நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்திருப்போம். ஆனா நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, நமக்கு சொர்க்கத்தை வழிகாட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா அழைக்கல. என்ன அப்படின்னா அவங்க திருமணத்தை முடிச்சாங்க அப்படின்னா அந்த நிக்காஹ் எவ்வளவு அதாவது எளிமையான நிக்காக இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு விஷயத்தை மக்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகளை கொண்டு வந்ததுனால இதெல்லாம் செய்யணுங்க அதெல்லாம் செய்யணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஷரியத்தை காட்டிலும் அதிகமாக என்ன செய்யறாங்க மக்களுடைய சடங்கு. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிசரி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலான்னு இருக்கிறேன், நீங்க போய் அந்த வீட்டில் போய் பேசி முடிச்சுட்டு வாங்கலாம்னு சொல்லி யார் அனுப்புறாங்களாம்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சல்மான் இருக்கிறாரு, இவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல சாலிகான மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயங்களை சொல்லிட்டு, இதுமாரி அவர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலான்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்களாம், சரி சல்மான் நல்லவர் தான், நல்ல மனுஷர் தான், ஆனால் சல்மானை காட்டி நீங்கள் சாலிகான மனிதராச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல குத்துபா ஓதிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு என்னங்க இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, இப்பெல்லாம் நடந்திருக்குமான நிலமெல்லாம் இங்கே கேட்போம். என்ன செஞ்சாரு அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா வர்றாரு. சல்மான் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், என்ன ஆச்சு, என்ன பேசுனீங்களா அப்படின்னு. வெக்கப்பட அவருடைய முகத்தை திருப்பினார். என்னங்க வெக்க போறீங்க? இல்லை ஒரு விஷயம் நடந்துருச்சு, கோச்சிக்காதீங்க. என்ன விஷயம்? நான் உங்களுக்கு பொண்ணு கேட்க போனேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. என்னங்க உங்களுக்கு பொண்ணு கேட்க போனேன், எனக்கு கல்யாணம் முடிச்சு. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு சொன்னாங்களா, என்னங்க நம்மளால தான் என்னங்க ஆயிருக்கும்,
வாழ்க்கையில் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு என்ன செய்யும், என்ன எனக்கு ஒரு அதாவது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டியா அப்படி சொல்லணும். சல்மான் ஃபாசிர் இல்லான்னு சொன்னாங்களாம், எல்லாம் உனக்கு எழுதப்பட்டதான் நான் இது பண்ணினேன், நான் தான் வைக்கப்படணும்னு சொல்லிட்டு சல்மான் ஃபாசிர் இல்லான்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு துவா செய்கிறாங்களாம், எல்லாம் பரக்கத்து செய்யட்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில். இப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்து இருந்துச்சுங்க. அப்ப பாத்தீங்களா, திருமணம் அப்படின்றது நபியுடைய காலத்துல சஹாபாக்குடைய காலத்துல இப்படி ஒரு சர்வ சாதாரணமாக நிக்காக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிக்காக அப்படின்னாலே என்னங்க, அது 5 பவுனு 10 பவுனு இல்ல எத்தனை பவுனுங்க போடுறீங்க. அன்னைக்கு கூட ஒரு தம்பதியார் சொல்றாங்க, ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, 5 பவுன் வாங்கி கொடுத்துருங்க, எல்லாம் உங்க பொண்ணுக்கு தாங்க வாங்கி கொடுக்குறீங்க, வேற யாருக்குங்க வாங்கி கொடுக்குறீங்க. கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா உங்க பொண்ணு உட்கார்ந்து போறதுக்கு தாங்க வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, அதனால என்ன இருக்குது, உங்க பொண்ணு இருக்கிறதுக்கு தாங்க வீடு கட்டி கொடுக்குறீங்க, அதனால இங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம வரதட்சணை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாரங்களை என்ன செய்யப்படுது அப்படின்னா கொடுக்கப்பட்டு இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு காரியமாக ஆயிடுச்சு. ஆனா நமக்கு இஸ்லாத்துடைய மார்க்கம் என்ன செய்யலைங்க, ஒரு திருமணம் என்பதை ஒரு பெருசாவே காட்டி கொடுக்கல. திருமணம் என்பது என்ன செய்யணும் அப்படின்னா நிச்சயதார்த்தம் பேசி முடிக்கிறது, அது எப்படி இருக்கணும் அப்படின்றது இஸ்லாத்துடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இஸ்லாத்துடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக என்ன ஆயிடுது அப்படின்னா மக்கள் பழக்க வழக்கங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடைபெறுவது பார்க்கலாம். ஆக மேலான பிரியார்களே சோதரிலே, அந்த அடிப்படையில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தார்களோ அதே போல அலாவுதீன் பாய் அவருடைய அதாவது குடும்பத்தாருடைய நிக்காஹ் நடைபெற்று கொண்டிருக்குது. இதே போல எல்லா வாலிபர்களும் நிறைய பேர் கல்யாணம் முடிக்காதவங்களா இருப்பீங்க, என்னங்க நிறைய இருக்கீங்களா, எல்லாருமே உறுதி வைங்க. நிக்காஹ் என்பது சாதாரணமாக என்னங்க ஜி, நிக்காஹ் என்பதை ஒரு சாதாரணமாக நம்ம மக்களுக்கு காட்டணுங்க, பெரிய மண்டபத்தை குடிக்கணுங்க, அதை காட்டிலும் நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணுங்க, ரசூலை சந்தோஷப்படுத்தணுங்க. அதே மாதிரி முடிங்க பாருங்க. நம்முடைய ஒரு அஜித்து இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் சொல்றாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தா மகன் மாதிரி வாழ்றாங்க. அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கை நல்லா தாங்க இருக்குது. இன்னைக்கு கோடி கணக்கில் செலவு செஞ்சு எத்தனையோ பேர் முடிக்கிறாங்க. கடைசியில் என்னங்க இவ்வளோ கடன், இவ்வளோ பிரச்சனைங்க அப்படின்ற அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இஸ்லாத்துடைய மார்க்கம் நம்மளை தள்ளலை, இஸ்லாத்துடைய மார்க்கம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. இஸ்லாத்துடைய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா ஒரு நன்றாக வாழக்கூடிய ஒரு விஷயத்தை தான் காட்டி கொடுக்குது. அதனால திருமணத்தை என்ன செஞ்சு கொள்ளக்கூடாதுங்க, ரொம்ப பாரமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. திருமணம் என்பது ஆக சிறந்த திருமணம் என்ன திருமணம் சொல்லுங்களா நீங்க, சிறந்த திருமணம் என்னங்க, எந்த திருமணத்துல செலவுகள் குறைவாக செய்யப்படுமோ அந்த திருமணம் தான். ஏன்னா நம்மளே நினைச்சு பாருங்க, இஸ்லாத்துல ஒரு அதாவது யாருங்க செலவு செய்யணும், திருமணம் அப்படின்ற வரும்போது யார் செலவு செய்யணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செலவு செய்யணும், அப்படிதானுங்களா? ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செலவு செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வருது, ரொம்ப சந்தோஷமா, இப்ப யாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்ப யாரு இப்ப ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா யார் வீட்டுக்கு போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகுது, அவங்க தானே சந்தோஷம் பண்ணணும், அப்படிதானுங்களா? அதனால நபியுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டார் தான் சாப்பாடு போடணும், மாப்பிள்ளை வீட்டார் தான் என்ன செய்யணுங்க, இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும். இது இஸ்லாத்துடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு கொண்டு போய் கொடுத்தாங்கல்லங்க, எது அப்படிலாம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா டிமாண்ட் பண்ணி கொடுக்கல. என்னங்க ஜி, என்னதுங்க, என்ன செய்யல, டிமாண்ட் பண்ணி வண்டி வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, அலிரலியல்லாஹு கேட்கல. யாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டு கொடுத்தாங்க. அதே முறையில் ஒரு பெண் வீட்டாருடைய தகப்பனார் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நிக்காஹ் என்பதை எல்லா வாலிபர்களும் சாதாரண முடிக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த நிக்காஹ் அல்லாஹ் தஆலா இந்த நிக்காஹ் வாழ்க்கை வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த தம்பதியுடைய வாழ்க்கையை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பிச்சைகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இன்னும் நம்முடைய எத்தனை மாப்பிள்ளைமார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையின் திருமணங்களையும் அல்லாஹ் தஆலா நபியுடைய சுன்னத்தான முறைப்படி நடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டு பில் போட்டிங்களா? போட்டாச்சு.